13 அதுக்குள்ள எப்படி நீங்க? அப்ப நான் ஒரு லாஜிக் கேட்கிறேன், கரூர்ல அவங்க சாகவே ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி அமைச்சர் போனாரு, எப்படி போனாரு? அதான் சார், ஆளுநர் உரையை படிக்க சபாநாயகர் வேண்டுகோள் விடுத்தார். பொய்ய பூரா எழுதி வச்சு படிங்கன்னா எப்படி படிக்க முடியும்? நானே படிக்க மாட்டேனே. ஆளுநர் சார் அவர் எப்படி படிப்பாரு? ஒரு இந்தியாவினுடைய ஜனாதிபதியினுடைய ஒரு பிரதிநிதி, தமிழ்நாட்டினுடைய மூத்த குடிமகன், அவர் எப்படி படிப்பாருன்ற. இந்து அறநிலையத்துறை வந்து திருப்பரங்குன்றத்துல விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு மேல்முறையீடு போறாங்களா? அப்ப அவங்க யார் தரப்புல இருக்காங்க? அவங்க யாருடைய பட்சத்துல இருக்கிறாங்க? ஒரு ஆண் இசை மூலமாக ஒரு பெண் காவலாளிக்கு பாதுகாப்பு இல்லை. இவங்க எல்லாரும் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்க? சிஎம்க்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்க. அவங்க என்ன சார் பல்லாவரத்தில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, வீடியோ போட்டு போலீஸு. அதற்காக அவங்க இடத்த மாத்திட்டாங்க. அந்த உணர்வு எங்க சார் வருது? இருக்கக்கூடிய அமைச்சரவையில் 40%, அதாவது முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட 40% அமைச்சரவையில் இருக்கிறவங்களே தெலுங்குல இருக்காங்களே. இது எந்த மாதிரியான மரபு? நீங்க தமிழர்களை எப்படி காப்பாத்துனீங்க? கோயம்புத்தூர் 100 feet ரோட்ல ஒரு 4 அடி உயரத்துக்கு என்ன செடின்னு தெரியுமா? ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, புளிச்சக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டோ எடுத்து அவனுடைய நண்பருக்கு அனுப்பிச்சிருக்கான். டேய் இது கஞ்சா மாதிரி வெளியில வந்துருக்கு. ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்டா நீங்க அவ்வளவுதான், அந்த மாவட்டத்தை நாங்க உடைச்சிருவேன் அப்படின்ற ஒரு பயத்தை காட்டும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவுதான், இது பதில் யாரு கொடுப்பா, யாருப்பா, யாராவது போய் கொடுத்துருவாங்கப்பா, என்னெல்லாம் ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு. அவருக்கு அப்படி என்ன சார் வேலை? ரேஸ் விடுறது இதெல்லாம் தவிர அவருக்கு வேற என்ன வேலை? ரேஸ் விடுறாரு, அங்கங்க போய் நமக்கு பேர் தெரியாத விளையாட்டெல்லாம் இங்க உள்ள கொண்டு வந்து வெளிநாட்டுக்காரன் இங்க வர வச்சு விளையாண்டு அவனுக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டு இருக்காரு. அஜித்துக்கு ஒரு பிரச்சனை போய் நிக்கிறாப்புல, அதை விட்டுட்டு இங்க வந்து அவர் நிக்கணும். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். பரபரப்பான நிகழ்வு, அதாவது 5ஆம் கட்ட, அதாவது 5ஆம் ஆண்டு சட்டசபை நிகழ்வு அப்படிங்கிறது இன்னைக்கு தொடங்க இருக்குது. சட்டப்பேரவை கூடியிருக்கிறது. மரபுப்படி ஆளுநர் இந்த உரையை வாசிக்கணும் அப்படிங்கிறது மரபு. தொடர்ந்து 4ஆம் ஆண்டாக அவர் வாசிக்கல. ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. 4 ஆண்டுகளாக ஆளுநர் உரையை வாசிக்காத தமிழ்நாடு அரசு அப்படின்ற இன்னொரு சிறப்பையும் சேர்த்திருக்கிறது. உங்கள் தரப்பு வாதம்? கேவலம் சார், இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம். அதாவது ஒரு ஆளுநரை அவருடைய உரையை கூட படிக்க வைக்க முடியாத அளவுக்கு ஒரு செயலிழந்த அரசாங்கமாக, ஒரு செயலற்ற அரசாங்கமாக இது இந்த தமிழக அரசாங்கம் இருக்கிறது, ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கிறதுனா இதை விட கேவலப்படுறது இல்லை. திமுக தான், திராவிடியன் மாடல் தான் இருக்கிறதே, தமிழ்நாடு தான் வளர்ச்சியில மிக முக்கியமானது, அப்படி இப்படின்னு இல்லாத பொய்களை இட்டு கட்டி பேசுகிறார்களோ, இவங்களுக்கு இதை விட ஒரு சாட்டையடி கொடுக்கவே முடியாது சார். உரை அதில் என்ன இருக்கிறதோ அதை வாசித்து விட்டு போவது ஆளுநருடைய ஒரு மரபாக இருக்கிறது. எல்லா வருடங்களும் ஆளுநர்கள் அதான் பண்ணுவாங்க. கடந்த 4 ஆண்டுகளாக பண்ணாத ஒரு அவலம் வந்து இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் நடக்குதுன்னா அது இந்த மாநிலம் தான். என்னன்னா, அதாவது ஆளுநர் அவர்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் வந்து, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் வந்து கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்லையுமே வந்து லிமிட்டட் பவர்ஸ் தான் இருக்கு அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கிறோம். நீங்க அதுக்காக, அதாவது நீங்க என்ன வேணாலும் எழுதி கொடுப்பீங்க, அதை அவர் படிச்சுட்டு போகணும் அப்படின்னு கண்டதை எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அவருக்கு டென்ஷன் ஆகுமாகாதா? இது ஒரு தனி மனித உரிமை இல்லையா? நீங்க ஆளுநருக்கு எந்த பவரும் இல்லை சார். சரி சார், ஓகே, ஆளுநர் ஆட்டுக்கு தாடின்றீங்க, ஆட்டுக்கு எதுக்கு தாடியோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர், தமிழ்நாட்டுக்காக வேண்டான்றீங்க, ஓகே ரைட்டா? அதுக்காக ஒரு மனிதனா இப்போ நீங்க ஒன்று எழுதி கொடுக்குறீங்க, நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதி கொடுக்குறீங்க, இதை படியா அப்படின்னா நான் படிக்க மாட்டேன். அதுல என்ன இருக்கு, உண்மைத்தன்மை ஆராய்ச்சி தான் நான் படிப்பேன். இது எனக்கான உரிமை. நான் ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியில கடத்துறேன்னா அது எனக்கு. நீங்க கண்டது எழுதி கொடுத்தீங்கன்னா அதை ஒரு படினா படிப்பாரு. அதனாலதான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்கிறாரு, ஏன்னா உங்க இஷ்டத்துக்கு எழுதி கொடுக்குற அப்படின்றாரு அவர். கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி முதலீடுகளை வந்து வெளிநாட்டுல இருந்து நாங்க ஈர்த்துட்டோம் அப்படின்றாங்க. 12 லட்சம் கோடின்றது அதாவது கம்ப்ளீட்லி இட் இஸ் இம்பாசிபிள்ன்றாரு ஆளுநர். அவர் சும்மா சொல்ல முடியாது, தரவுகள் இல்லாம சொல்ல முடியாது, நமக்கே தெரியும். அதைத்தான் எடப்பாடியார் அவர்கள் வந்து நீங்க வெள்ளை அறிக்கை ஒன்று சமர்ப்பீங்க, வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு கடன் வந்திருக்கு சார், எவ்வளவு முதலீடு உள்ள வந்திருக்கு, எவ்வளவு முதலீடு சொல்ற நம்ப மாட்டீங்களா? அதுதான் சொல்றேன் சார், உங்களை நம்பவே முடியல. எந்த ஆங்கில இருந்து நம்ப முடியல. ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டா கொடுக்க மாட்டீங்க, வெள்ளை தாள் எடுத்து காட்டுறாரு. அப்போ நீங்க உங்கள்கிட்ட இருந்து ஒரு நியாயமா உண்மைத்தன்மை இருந்தால் நீங்க அதை காமிச்சீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு சரி அரசு தான் சொல்லுதுன்னு கேட்டு போயிடுவோம். அதை நீங்க ஆளுநர் எழுதி கொடுத்து ஐயா அதை படிங்க அப்படின்னா அவர் பார்க்குறாரு. ஏன்னா 12 லட்சம் கோடி ஒண்ணுமே கிடையாது இந்த ஊர்ல, என்னடா எங்களை என்ன ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி கொடுத்துட்டு போறாரு. அதுல நியாயம் இருக்கா இல்லையா? அப்ப அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காரு. அவர்கிட்ட நீங்க என்ன வேணாலும் எழுதி கொடுத்தது படிங்கன்னா படிக்க மாட்டார். அதனாலதான் 4 வருடமாக அவருக்கு எழுதி கொடுத்த அனைத்தும் பொய், அதாவது வடிகட்டின பொய்ன்ற ஒரே காரணத்தினால அவர் படிக்காம போனது வந்து இந்திய அளவுல ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு ஒரு கேவலம். அதற்கு அப்புறம் அந்த
அந்த கேவலத்தை இன்னும் வந்து பெரிதாக்கும் அளவுக்கு ஏறக்குறைய அப்பாவு அவர்கள் வந்து அதை இவரு உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. சபாநாயகர் உட்காந்து அதை படிக்க வேண்டிய தேவை என்ன? அப்ப இது அதாவது சபாநாயகர் உட்கார்ந்து படிக்கிறதும் ஏறக்குறைய அரசாங்கம் படிக்கிறது ஒண்ணு தானே. அரசாங்கம் தனித்தானே மெச்சுக்கொள்வதற்கு படிப்பு. அரசாங்கம் பண்ணக்கூடிய ஒரு சில சம்பவங்களை, மிகப்பெரிய சாதனைகளை, சரித்திர நிகழ்வுகளை படிக்கிறதுக்கு தான் ஆளுநர் உரை. ஆளுநர் இது இருக்கிறது பூரா பொய்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் உட்காந்து இவங்க வாசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே ஏடிஎம்கே எதிர்க்கட்சியும் போயிருச்சு வெளியில. இந்த வசனத்தை எடுத்துக்கலாமா? அதாவது முழு ஆளுநராக மாறிய சபாநாயகர். அதான் சார், அதையும் எடுத்துக்கலாம். அப்கோர்ஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவும் வெளிநடப்பு செஞ்சிருச்சு. ஏனைய எதிர்கட்சி கூட்டணியில இருக்கிற அனைவரும் வெளிநடப்பு. இவங்களே உட்காந்து ஆளுநர் கடைக்கு டீ ஆத்திருக்காங்க. வெள்ளை கொடி எடுத்து அவ்வளவுதான் வெற்றி ஆளுநர் டீ ஆத்திக்கிட்டு இப்படியே உட்காந்து இருக்கிறாங்க. அவங்களே படிச்சுட்டு அது இதுல இருக்கிறதே கேவலம் என்ன சார்? அதாவது அவர் 13 குற்றச்சாட்டுகள் வைக்கிறார் சார். என்னன்னா வெளியில வந்த உடனே 13 குற்றச்சாட்டுகள் லோக் பவன் அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ப்ராப்பரா அவருடைய சிக்னேச்சரோட டாக்குமெண்ட் வெளியில வருது. அது எப்படி உடனே வெளியில வந்துச்சு? அது அவர் போயிட்டாரு, போறதுக்கு முன்னாடி இருக்குல்ல சார். ரகுபதி சார் உடனே கேக்குறாரு பாத்தீங்களா, எப்படி 13 அதுக்குள்ள எப்படி நீங்க? அப்ப நான் ஒரு லாஜிக் கேக்குறேன், கரூர்ல அவங்க சாகவே ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி அமைச்சர் போனாரு, எப்படி போனாரு? அது இப்ப எவ்வளவு பெரிய ட்ரெண்ட் நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு தெரியுதுல்ல. போகாதீங்கடான்னு சொன்ன கேட்டீங்களான்னு அவர் அழுகிறது வந்து இன்னைக்கு அதான் கரண்ட்ல ட்ரெண்ட்ல இருக்கு. அந்த மாதிரி காமனத்துல போய் சேர்ந்தாரு. எப்படி போய் சேர்ந்தாரு? ஒரு அமைச்சருக்கு 2 அமைச்சர் அந்த ஃபெசிலிட்டி கூட இருக்காது. அதுதான் சொல்றேன். இவங்க சார் அவர் போகும்போது போன்ல அவர் சொன்னாலே சொல்லி சொன்னா சார் அங்கேயே நோட்ஸ் எடுத்திருப்பாங்க சார். நோட்ஸ் எடுத்திருப்பாங்க சார். அங்க ஒரு பேசி முடிக்கிறதுல இதுக்கு ரகுபதி சட்ட அமைச்சர் ஏறின உடனே அவருடைய அது எப்படி வெளியில அசிஸ்டன்ட் பண்ண போறாரு, போய் இறங்கின உடனே சைன் 2 நிமிஷம் அவ்வளவுதான் சார். இதெல்லாம் இன்னைக்கு ஒரு விஷயமா சொல்லுங்க. நடந்த விஷயம் அங்க நடந்து கொண்டிருக்கும் பொழுது நோட்ஸ் எடுப்பாங்க. நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி என்னென்ன ரீசன், என்னுடைய இஷ்யூஸ் இதெல்லாம் தான் உடனே போட்டு ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி அதை போடுங்க அப்படின்னா 1 நிமிஷம் ஆகுமா சார்? நீங்களும் பண்ணிடலாம் சார். கவர்னரால பண்ண முடியுமான்னு வெளியில இருந்து ஒரு சட்ட அமைச்சர் கேட்கிறாருன்னா அது எப்படி சார்? இதெல்லாம் எப்படி ஏத்துக்கிற முடியும்? சோ அதனால அது இருக்கிற எப்படின்னா சார், இன்னைக்கு விவாதம் நடக்கும் சட்டசபையில். தன்னுடைய தமிழகத்தினுடைய மாண்பை காப்பாற்றிய திராவிட மாடல் அரசு, இதுதான் இன்னைக்கு டிபேட் டாபிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். வேளச்சேரி சம்பவத்தெல்லாம் மறந்துடுவாங்க பேசுவாங்க சார். வேளச்சேரி எல்லாம் நடந்த கொடுமை வந்து இதெல்லாம் பாவம் சார். அவன் டெலிவரி பண்ண, அது சட்டசபையினுடைய கூட்டத்தொடர் நடக்கிற முதல் நாள்ல வேற மாதிரியான செய்தி வருது. ஆனா சட்டம் ஒழுங்கு ரொம்ப அமைதியா இருக்கு. சோறு அந்த 13 குற்றச்சாட்டுகள் தெளிவா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் 55% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுல 36% வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள். ஆமா, இத பத்தி நீ ஒரு நோட் கூட இல்ல அப்படின்றது கேக்குறது என்னன்னா சார், 13 குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காருல்ல, அந்த 13 குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் ரகுபதி விளக்கம் கொடுத்திருக்காரு. மத்திய அரசின் பிரதிநிதியாக இருக்க வேண்டிய ஆளுநர் பாஜகவின் பிரதிநிதியாக சட்டசபைக்கு வந்துள்ளார். நான் என்னன்னா, அவர் சொல்லியிருக்காரு, ஆளுநர் சொல்லியிருக்காரு, அதுக்கு அமைச்சர் பதில் சொல்றாரு. அந்த அமைச்சர் சொன்ன பதில உங்க ஸ்டைல் அதுக்கான பதில நீங்க சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். முதல் பதில், மத்திய அரசின் பிரதிநிதியாக இருக்க வேண்டிய ஆளுநர் பாஜகவின் பிரதிநிதியாக சட்டசபைக்கு வந்துள்ளார். ஓகே, இப்போ HRNC இருக்காங்க. HRNCன்றது என்னது பாத்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை. இந்து அறநிலையத்துறை வந்து திருப்பரங்குன்றத்துல விளக்கு ஏத்தக்கூடாதுன்னு மேல்முறையீடு போறாங்களா? அப்ப அவங்க யார் தரப்புல இருக்காங்க? அவங்க யாருடைய பட்சத்துல இருக்கிறாங்க? இந்து அறநிலையத்துறை இந்துக்களுக்காக, இந்து கோயில்களுக்காக. இந்து கோயில்கள்ல ஒண்ணு வேணும்னு இந்துக்கள் கேட்கறாங்க. அப்ப அதை எதிர்த்து மேல்முறையீடு போறாங்களா? இப்ப இவங்க யார் தரப்புல இருக்காங்க? இது இந்த மாதிரியான ஒரு இரட்டை நடைமுறை. இப்போ இந்த மாதிரி நம்ம கேட்கணும், கேட்டு போயிட்டே இருக்கலாம் சார். தமிழக அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிராக எத்தனை விஷயங்கள் நின்று இருக்கு. அப்ப அதெல்லாம் பேசுவோமா? அதெல்லாம் அடுத்தது, முதலில் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதும் இறுதியில் தேசிய கீதம் பாடுவதும் சட்டசபையின் மரபு. சரி, தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடுறது தமிழர்களுக்கான மரபு, தமிழர்களுக்கான ஒரு அது ஒரு பெரிய அங்கீகாரமா நீங்க நினைக்கிறீங்க. ரைட்டு. 18 எம்பிக்கள் தெலுங்கு எம்பிக்கள் இருக்காங்க. ஏறக்குறைய இருக்கக்கூடிய அமைச்சரவையில 40%, அதாவது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உட்பட 40% அமைச்சரவையில இருக்கிறவங்களே தெலுங்குல இருக்காங்களே. இது எந்த மாதிரியான மரபு? நீங்க தமிழர்களை எப்படி காப்பாத்துனீங்க? தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு தமிழர்களை காப்பாற்ற முடியுமா? அப்ப அப்படின்னா டெய்லி எல்லாரும் பாடிட்டு அலையலாம். அதுல ஒண்ணு பெரிய அவரு முதல்ல இருந்து வைக்கிற டிமாண்ட் தானே. நீங்க தேசிய கீதத்தை பாடுங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க, வேண்டாங்களே அவரு. தேசிய கீதத்தை முதல்ல பாடி ஆரம்பிங்க. அதான் இந்தியா முழுக்க இருக்க வழக்கில் நாங்க பண்ண மாட்டோம், வைக்க மாட்டோம் அப்படின்னா, இது மற்ற எல்லாத்துலயும் நீங்க கம்ப்ளீட்டா தமிழர்களை காப்பாற்றுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆளுநர் தனது உரையை வாசிக்கும் போது மைக் ஆஃப் செய்யப்பட்டது என்று ஆளுநர் மாளிகை கூறியது முற்றிலும் தவறு. வாக்குறுதி சார் இது. அதாவது கம்ப்ளீட்டா லைவ் சட்டசபை எப்பப்பெல்லாம் நடக்குதோ லைவா வரும்னு சொல்லி எனக்கு தெரிய 400 சொச்சங்கள்ல ஒரு வாக்குறுதி. எது திமுக வாக்குறுதி. 4.5 ஆண்டுகளாக எடப்பாடி அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீங்க லைவ் போடுங்க. லைவ் போட்டா தெரிஞ்சிட போகுது.
லைவ் போட்டா அவர் மைக்கு கட் ஆகுதா வந்ததுல இருந்து லைவ் இருந்ததுன்னா அவர் மைக் ஆஃப் நீங்க நானும் பாத்துக்கிறோம். ஐயோ திராவிட மாடல் அரசுக்கு இப்படி எல்லாம் பொய் களங்கம் பிறப்பிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சண்டை போடுவோம். ஒருவேளை இல்ல டெக்னிக்கல் ஃபால்ட் இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம பேசுவோம். நீங்க விளையாட்டுக்கு அவர் சார் அவர் அவர் நடந்து போகும்போது போயா இல்லை அப்படின்னு பேசுறது தானே பொன் முடி இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம இருக்காரா இல்லையா? ஆக நீங்க உள்ள வச்சு ட்ரோல் பண்ணி வச்சு விளையாடுறதுக்கு அவர் ஆள் அவரு சார் இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்டேட்ஸ்மேன் சார் அவரு. ஒரு காலத்துல இந்தியாவுடைய டாப் 5 அபிஷியல்ஸ்ல ஒன்னா இருந்தவர் அவரு ஆர்.என். ரவி அவர்கள். அவரை வச்சு நீங்க உள்ள வச்சு விளையாடுறதுக்கு நீ அவரை எவெல்லாம் பேசுறோம் எல்லாமே நீங்க அட்ரஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. அதனால வந்து ரகுதி அவர்கள் எல்லாம் யோசிச்சு பேசணும். சும்மா நீங்க லைவ் போட்டா அது ஆச்சா இல்லையா நீங்களும் நானும் பாத்திர போறோம் சார். அப்படியே நீங்க அதாவது ஆளுநர் சொல்றது போயின்னா ஆளுநர் மாளிகை முன்னாடி போய் போராட்டம் பண்ண எல்லாரும் இருந்து லைவ் போடுங்க. நீங்க லைவ் போட பயந்தீங்கன்னா அப்ப நீங்க மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி என்னன்னு சொல்றீங்க சார்? பொய்யே சொல்லிட்டு இருக்காரு சார். என்ன மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ஏறக்குறைய சார் இவர் வந்து இதுக்கு பதில் கொடுக்கலாமா? கவர்னருக்கு இப்படி நடந்திருக்குன்னா உதயநிதி வந்து கொடுக்க மாட்டாரா? அவருக்கு அப்படி என்ன சார் வேலை? ரேஸ் விடுறது இதெல்லாம் தவிர அவருக்கு வேற என்ன வேலை? ரேஸ் விடுறாரு, அங்கங்க போய் நமக்கு பேர் தெரியாத விளையாட்டெல்லாம் இங்க உள்ள கொண்டு வந்து வெளிநாட்டுக்காரன் இங்க வர வச்சு விளையாண்டு அவனுக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டு இருக்காரு. அஜித்துக்கு ஒரு பிரச்சனை போய் நிக்கிறாப்புல, அதை விட்டுட்டு இங்க வந்து அவர் நிக்கணும். ஆளுநர் உரையை படியுங்கள் என்றுதான் சபாநாயகர் வேண்டுகோள் விடுத்தார். அதான் சார் ஆளுநர் உரையை படிக்க சபாநாயகர் வேண்டுகோள் விடுத்தார். பொய்ய பூரா எழுதி வச்சு படிங்கன்னா எப்படி படிக்க முடியும்? நானே படிக்க மாட்டேனே. ஆளுநர் சார் அவர் எப்படி படிப்பாரு? ஒரு இந்தியாவினுடைய ஜனாதிபதியினுடைய ஒரு பிரதிநிதி, தமிழ்நாட்டினுடைய மூத்த குடிமகன், அவர் எப்படி படிப்பாருன்ற. அடுத்து ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டான விஷயம், எவ்வளவு தாழ்மையுடன் கேட்க வேண்டுமோ அவ்வளவு தாழ்மையுடன் கேட்டார் சபாநாயகர். அப்பாவினுடைய தாழ்மை வந்து உலகத்துக்கே தெரியும் சார். எவ்வளவு அதாவது அங்க உள்ள எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களை பேசவே விடாம பண்றதுல அப்பாவை விட சிறந்த ஒரு சபாநாயகர் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்துகிட்டு அவருடைய தாழ்மையை பத்தி நமக்கு தெரியும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ற பாருங்க, இவர் நம்ம பிடிஆர் வள்ளிவேல் தியாகராஜன் இருக்கார் இல்லையா, அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. எங்களுக்கு ஐடி பார்க்கே வரல, ஐடி பார்க் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி திருவாரூரை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறார் நினைக்கிறேன். கோரிக்கை வைக்கும் பொழுது எங்களுக்கு அதோட பட்ஜெட்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கிட்ட நிதியே கிடையாது, நாங்க சும்மா வந்து திறப்பு விழாக்களுக்கும் அங்கங்கேயும் போய் சும்மா திறந்து வச்சுக்கிட்டு இருக்கோம், அதை டாக்ஸஸ் நிர்மாணிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மொழியே, எங்கிட்ட பட்ஜெட்டே கிடையாது, இதெல்லாம் இங்க வந்து எங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்கன்னு திமுகவை சார்ந்த ஐடி துறையோட ஒரு அமைச்சர் திமுக எம்எல்ஏக்கு பதில் கொடுக்குறாரு. ரைட்டுங்களா? அப்பா சொல்றாரு, இதெல்லாம் நீங்க வந்து திமுக ஆபீஸ்ல வச்சு பேசணும், இதெல்லாம் எதுக்கு வெளில வச்சு பேசுறீங்க, இது கூட தெரியாத உங்களுக்கு அப்படின்றாரு. இவ்வளவுதான் அப்பாவு. அதாவது அவர்கிட்ட நேர்மை நியாயம்னு எதுவுமே இல்லை, நாணயம் இல்லாத இன்னைக்கு ஒரு சபாநாயகரா இருக்காரு. அவர்கிட்ட போய் தாழ்மை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குலாம் பேசிட்டு இருக்க கூடாது. இதோட இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, கீழ்வெண்மணி படுகொலை வந்து ஏறக்குறைய மாஞ்சோலை படுகொலை வந்து அதற்கு காரணகர்த்தாவே திமுக தான் பேசினவர் அப்பாவு. இன்னைக்கு இந்த அப்பாவு வந்து திமுகவில் சேர்ந்து திமுகவில் சபாநாயகராக இருக்கிறார். இன்னைக்கு திமுக ஒரு அப்பழுக்கற்ற கட்சி, கருணாநிதி ஒரு அப்பழுக்கற்ற மனிதர், ஸ்டாலின் தான் மிகப்பெரிய முதல்வர்னு பேசிட்டு அவர் அதாவது தன்னுடைய மாவட்டத்துல மலையை குடைந்து நீர்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த சமூக சேவை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவருக்கான அதனாலதான் சார் ஏறக்குறைய ஒரு தாயினுடைய மாறை அறுப்பதற்கு சமம். நீங்க மலையை குடைஞ்சு நீங்க பாட்டுக்கு நீ கன்னியாகுமரி முழுக்க பேசு பொருளாக இருக்கக்கூடியது இந்த ஒரு விஷயம் தான். ஏறக்குறைய ஒரு ராதாபுரத்தில் அடுத்தவரை நிப்பாரா நிக்க மாட்டார்ன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா அவர் மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகள், ஏறக்குறைய மொத்த குவாரிஸையும் கண்ட்ரோல் பண்ணி அதனுடைய மிகப்பெரிய கண்ட்ரோலராக இன்னைக்கு இருக்கிறாருன்னு அப்பா மேல குற்றம் சாட்டுறாங்க. அவர்கிட்ட எப்படி நீங்க நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? ஆளுநருக்கு தமிழகத்தின் மீது என்ன வெறுப்பு என்பதை அவர்தான் கூற வேண்டும். சார் ஆளுநருக்கு தமிழகத்தின் மீது என்ன வெறுப்பு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பாஜகவினர் அனைவரும் தமிழர்களை வெறுப்பது போல ஒரு சித்தரிப்பு, அந்த சித்தரிப்பை உருவாக்குவதில் திமுகவை விட மிகப்பெரிய வல்லவர்கள் யாரும் இல்லை. இதே திமுக வந்து 1999 பாஜக கண்ட்ரோல்ல இருந்தது, பாஜகவுக்கு அடிமையா இருந்து. இன்னைக்கு அதிமுக பாஜக அடிமையா இருக்கு அப்படின்னு பேசிக்கிறேன். பாஜக வந்து திமுகவை கண்ட்ரோல்ல வச்சிருந்தது உண்மையா இல்லையா? அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அதை ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு அதிமுக கண்ட்ரோல்ல இருக்கு, அதிமுக அடிமையா இருக்குன்னு பாஜகவினர் வந்து தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரி போல சித்தரிச்சு எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பு, எதுக்கு தமிழர் மேல இவ்வளவு வெறுப்பு காட்டுறீங்கன்னு அதை அப்படியே ஒரு பேசு பொருளாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அதற்கு விதிவிலக்கல்ல இந்த விஷயம். இந்த அறிக்கையை பத்தியும் சொல்லியிருக்காரு. அதாவது ஆளுநர் வெளியேறிய சில நிமிடங்களிலேயே விளக்க அறிக்கை வருகிறது, முன்னரே இப்படி ஒரு அறிக்கையை தயாரித்து விட்டு திட்டமிட்டு செயல்பட்டுள்ளனர். மைக்கு நீங்க அணைச்சிங்க, அது எப்படி முன்னே அவருக்கு தெரிஞ்சிருக்கும்? நீங்க இல்லன்னா நியாயமா லைவ் போட்டு நீங்க இதெல்லாம் அதை மட்டும் சேர்த்துட்டாங்களோ சார்? அவர் அதுல படிச்சுட்டு அதை நீங்க அப்போ அதுக்கு முன்னாடி அவருக்கு அறிக்கை அவர் வீட்டுக்கு அனுப்பியிருந்தீங்களா?
ஆளுநருக்கு போயிடும். அதான் சார், நீங்க போயிருந்தாலும் அவர் அதை ஃபுல்லா படிச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு, நியாயமா கேக்குற இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி, இல்ல அப்ப கூட அந்த லாஜிக் சரியா தானே இருக்கும். ஏற்கனவே அறிக்கை போயிருக்கும், அவர் படிச்சிருப்பாரு. அப்ப அதுல இருக்கக்கூடிய தவறுகள் அது இல்லாம லைவ்ல என்னென்ன பிரச்சனை அதை நோட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு 7 பாயிண்ட் 13 பாயிண்ட்ல ஒரு 7 பாயிண்ட் நீங்க அனுப்பிச்ச அந்த என்ன சொல்றது அந்த அறிக்கையில உள்ளது, அதுல உள்ள தவறுகளை சுட்டி காட்டியிருக்காரு. அதுல முக்கியமா இன்னைக்கு நடந்த இஷ்யூஸையும் அவர் சுட்டி காட்டுறாருல. இன்னைக்கு நீங்க தேசிய கீதம் பாட மாட்டீங்க, நீங்க அவர் எழுதி அனுப்பியிருந்தீங்களா? இன்னைக்கு நீங்க தேசிய கீதம் எதுக்கு பாடலாம் அதையும் சேர்த்திருக்காருல, மைக்கு அணைஞ்சதையும் சேர்த்திருக்காருல, அவர் பேச விடாம பண்ணீங்கன்றதையும் சேர்த்திருக்காருல. அப்ப அது உண்மை தானே, அது நியாயம் தானே. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சார். பெண்கள் மீதான குற்றங்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. பெண்கள் தைரியமாக புகார் அளிக்கும் நிலையை தமிழக அரசு உருவாக்கி இருக்கிறது சார். அதாவது ரீசெண்டா நீங்க கேட்ட கேள்வி, நான் பரமக்குடியில, நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில அங்க ஒரு எஸ்ஐ, ஒரு ஸ்பெஷல் எஸ்ஐ ஒரு பெண், அதாவது பெண் காவலர் கழிவறையை பயன்படுத்தும் பொழுது இவர் மறைஞ்சிருந்து வீடியோ எடுத்து அதை சேவ் பண்ணி வச்சிருக்காரு. அதை அந்த பெண் காவலாளி அதை கண்டுபிடிச்சு அதை அங்க ரிப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவரு கைது செய்யப்பட்டதாக ஒரு தகவல். இந்த தகவலை நமக்கு கொடுத்தது யாருன்னா டிடிவி தினகரன் அவர்கள். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல இந்த பாதுகாப்புக்காக சென்ற பெண் ஆய்வாளர், யாருடைய பாதுகாப்புக்காக, அங்க சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பரமக்குடியில் ஒரு கூட்டம் போடுறாரு. அந்த கூட்டத்தில் ஒரு உரையாடுறார். அதற்கு சிஎம் பாதுகாப்புக்காக போன ஒரு பெண் காவலாளிக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை. அதை யாரு மூலமா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை? இன்னொரு ஒரு எஸ்ஐ மூலமாக, ஒரு ஆண் எஸ்ஐ மூலமாக ஒரு பெண் காவலாளிக்கு பாதுகாப்பு இல்லை. இவங்க எல்லாரும் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்க? சிஎம்க்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சமூகம், பெண் காவலாளிக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூகத்துல சாமானிய பெண்களுக்கு எங்க சார் பாதுகாப்பு? சொல்லிட்டாரு சார், அவங்க மீதான குற்றங்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தைரியமா நடவடிக்கை எடுக்கப்படுகிறதுனா நீங்க யோசிங்க சார், யார் இங்க இந்த இது மட்டும் பேசிருக்கோம். சாலிகிராம் பக்கத்துல ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு பேச வராங்க. யார் வராங்க அப்படின்னா, இதே ஸ்டாலின் அவர்களுடைய தங்கை கனிமொழி அவர்கள். அங்க பேசும் பொழுது அங்க திமுக கார ஒரு பெண் காவலாளி இடுப்பை கிள்ளிட்டான்றது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அவங்களை வாபஸ் ஆனாங்க சார் அவங்க. அவ்வளவுதான் சார். நீங்க எடுங்க, நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, பொறுமையா எடுங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் பொறுமையா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவம் சார். அடுத்த பாயிண்ட், தமிழ்நாட்டில் கஞ்சா உற்பத்தி கிடையாது, போதைப் பொருட்கள் எந்த மாநிலத்திலிருந்து வருகிறது என்பது உங்களுக்கே தெரியும். சரி, இடையில போதை பொருள் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிங் பின், இந்தியாவினுடைய இவ்வளவு பெரிய ஒரு ராக்கெட்டை நடத்தின ஒருத்தன் ஐயா நம்ம ஹெல்த் மினிஸ்டர் இருக்காருல்ல, ஹெல்த் மினிஸ்டர் கூட போட்டோ போட்டதை பார்த்தோம். அதே மாதிரி இப்ப ரீசெண்டா ஏறக்குறைய 36 கிலோ 37 கிலோ 40 கிலோ நினைக்கிறேன். ஆமா, பஸ்ல ஒரு பெண்மணி அவங்களும் திமுகவை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்களும் ஹெல்த் மினிஸ்டர் கூட போட்டோ எடுத்திருக்காங்க. இந்த ஹெல்த் மினிஸ்டர் தான் வெளியில இங்க கஞ்சாவே கிடையாது. இவங்க 2 பேரும் கஞ்சா ஜீரோ கல்டிவேஷன் தான் சொல்றாரு. இங்க உற்பத்தி பண்ற கிடையாது. அதுதான் நம்ம இது இருக்கு இல்லைங்களா, அரசு மருத்துவமனை, நம்ம கீழ்பாக்க அரசு மருத்துவமனை இருக்கு இல்லையா சார், அது பழைய நியூஸ். கோயம்புத்தூர் 100 feet ரோட்ல ஒரு 4 அடி உயரத்துக்கு வளர்த்துருந்தாங்க. என்ன செடின்னு தெரியல, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, புளிச்சக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டோ எடுத்து அவனுடைய நண்பருக்கு அனுப்பிச்சிருக்கான். இது கஞ்சா. அப்புறம் அவங்க போலீஸ்க்கு சொல்லி, அதே மாதிரி கோயம்புத்தூர் 100 feet ரோட்ல ஹைவேல அதே மாதிரி சார். இப்ப இது நீங்க கீழ்பாக்குல பழைய செய்தின்றீங்க, கீழ்பாக்கு ஹாஸ்பிட்டல், அதாவது நீங்க சொன்னார மறுத்து பேசுன ஹெல்த் மினிஸ்டரோட அவர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வளருது. ஆனா ஜீரோ கஞ்சா கல்டிவேஷன்றாங்க. இதை பத்தி ஜீரோ கஞ்சா கல்டிவேஷனை பத்தி பேசுங்கன்னு அவருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அவர் எப்படி பேசுவாரு? அடுத்த பாயிண்ட், ஆண்டுதோறும் 20,000 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆண்டுதோறும் 20,000 பேர் தற்கொலை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த எண்ணிக்கையை சரிபார்க்க வேண்டும். ஒரு 2 ஜீரோ குறைச்சு ஒரு 200 பேர் சரின்னு ஏத்துக்குவாங்களா? எவ்வளவுன்னு சொன்னா ஏத்துக்குறாங்க. ஒரு கணக்கு இங்க ஒருத்தன் சாகிறதுக்கு எவன் செத்தாலும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இருக்காங்க. 20,000 சரி பார்க்கணும் அப்படின்னா செய்யறதுக்கு என்ன காரணம், அவனுக்கு அதை யோசிக்க மாட்டேங்க வருது அப்படிங்கிற கணக்கா சொல்லுங்களா. இதை மாதிரிதான் இடையில கீதா ஜீவன் ஒரு இடத்துல பேசினாங்க. பல ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வன்கொடுமை, குறிப்பாக பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது, இல்லையா நான் அவங்க எல்லாத்துக்கு பணம் கொடுத்துட்டோம், கிட்டத்தட்ட 800 கோடி ரூபா கொடுத்துட்டோம் எல்லாருக்கும். அப்போ இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். இவங்க பணத்தை அள்ளி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. ஏன் நடக்குது, எது நடக்குது, எதனால நடக்குது, சட்ட ஒழுங்கு ஏன் இங்க பிரச்சனை இவ்வளவு சீர்கேடா இருக்கு? அவங்க என்ன சார் பல்லாவரத்துல டான்ஸ்ல ஆடிட்டு இருக்காங்க?
வீடியோ போட்டு போலீஸு, அதற்காக அவங்க இடத்த மாத்திட்டாங்க. அந்த உணர்வு எங்க சார் வருது? அந்த டான்ஸ் நம்ம பாட்டுக்கு போட்டு நீங்க எல்லாம் போட்டு ஆளுக்கு மாறி மாறி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் போட்டு ஆடிட்டு இருக்கலாம் அப்படின்னா அந்த உணர்வு உங்கள் விழா விழா வருது இல்லைங்களா சார்? தவறு சொல்லலை சார். இது போன்ற அதாவது முளையிலே கிள்ளி எறியக்கூடிய அப்படின்னா அந்த சோர்ஸ்லேயே அதை அரெஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற மனநிலைகளை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய இடத்துல இன்னைக்கு திமுக அரசாங்கமும் திமுகவினுடைய அதிகாரிகளும் இல்லை. இன்னைக்கு அரசாங்கத்துடைய அதிகாரிகளும் இல்லை. அதுதான் இதை காட்டுது. ஒரு தலைமை ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் அது கீழே இருக்கக்கூடிய எல்லா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இல்லை சார். அது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கும்ல. கம்ப்ளீட்டா வந்து இன்னைக்கு ஒருத்த மேல இருக்கிறவன் ஹைரார்கி லெவல்ல மேல இருக்கிறவன் எப்படி ஒழுங்கா இருக்கிறவன் அதை பொறுத்த கீழே இருக்க மேல இருக்கிறவனே சரியில்லை அப்படிங்கும்போது கீழே இருக்க எப்படி சார் சரியா இருப்பான்? அதுதான் உண்மை. அதுதான் இங்க தமிழ்நாட்டுல டே ஒன்ல இருந்து நடந்துட்டு இருக்கு. பொதுவா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு 5 அறிக்கையை கொடுக்குறாரு, 5 வாக்குறுதிகளை கொடுக்குறாரு. ஏன்னா நான் கொடுக்க போறேன், ஆனா இது உறுதிப்படுத்தப்பட்ட 5 வாக்குறுதிகளை நான் முன்னரே அறிவிக்கிறேன்னு சொல்லி எம்ஜிஆர் பிறந்த நாள்ல அறிவிக்கிறார். அந்த வாக்குறுதிகள் எல்லாம் காப்பி பேஸ்ட் இதெல்லாம் நாங்க எங்களுது அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வரிஞ்சு கட்டிட்டு இதே அமைச்சர் தான் வர்றாரு. இப்ப இன்னைக்கு ஆளுநர் 13 குற்றச்சாட்டுகளை வைத்து அவர் ஒரு படம் உடனே அமைச்சர் ரகுபதி அவர்கள் தான் வர்றாரு. எல்லாத்துக்கும் அமைச்சர் வர்றாரு. ஒருவேளை முதலமைச்சருக்கு அடுத்து அவர் தானா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது சார். இங்க சார் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணுன்றதை விட இங்க முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பவர்லெஸ்ன்னு எடுத்துக்கிறோமே. அவருக்கு அடுத்து இவர் தான் பவர்ஃபுல்னா எனக்கு என்ன துணை முதலமைச்சர்? ஆமா சார். சார் அவங்க வந்து இது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய திராணி இல்லாத ஒரு தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய இருவராக இருந்து கொண்டு இருப்பதனாலதான் இன்னைக்கு தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரர் சார். இன்னைக்கு அன்னைக்கு வந்து இவரு HRNC மினிஸ்டர் வந்து சேகர் பாபு தெலுங்குல ஒரு ஊமையை கொடுத்துட்டு போறாரு. 1000 ஊமை இருக்கு தமிழ்ல. அவர் தெலுங்குக்காரர் ரைட், ஓகே. தெலுங்குல ஊமையை கொடுத்துட்டு போறாரு, இல்ல ஓகே. இப்படி அவன் அங்க எடுத்தவன் தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரர் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு அமைச்சரும் இருக்கிறாங்க. அப்படின்னா இது டெலிகேஷன் ஆஃப் ஒர்க்ன்றதை விட பவர்ல இருக்கிறவங்க சரியில்லை. இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது, பொலிசில இருக்கும் பொழுது யாருக்கு எந்த இலாக்கானே தெரியாதுன்ற அளவுக்கு பயந்து போய் ஒருத்தரும் பயந்து போய் ரொம்ப நடுங்கி போய் நியாயமா வாங்குற காசுக்கு உண்மையா இருந்தாங்க மக்கள்கிட்ட பார்த்தோம். இது ஆளாளுக்கு எல்லாரும் ஊழல். ஏறக்குறைய 9 அமைச்சர்கள் இன்னைக்கு ஈட்டிக்கூடிய வளையத்துல இருக்காங்க. எப்படி அவன் எவன் இருக்கான்? இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வி யாருக்கும் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்டா நீங்க அவ்வளவுதான், அந்த மாவட்டத்தை நாங்க உடைச்சிருவேன் அப்படின்ற ஒரு பயத்தை காட்டும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவுதான், இது பதில் யாரு கொடுப்பா, யாராவது போய் கொடுத்துருவாங்கப்பா, என்னெல்லாம் ஏதாவது கேட்பாங்க அப்படின்ற உடனே சார் ஒரு வாக்குறுதியாக கொடுத்தாரு சார். 491 வாக்குறுதி என்னன்னா, நான் கொடுத்த வாக்குறுதி 525 வாக்குறுதிகளும் என்னென்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி வாரம் ஒரு முறை உங்களை போன்ற ஜேர்னலிஸ்ட்டை சந்திச்சு நான் ரிப்போர்ட் கார்டு கொடுப்பேன் அப்படின்னாரு. இது ஒரு வாக்குறுதி. இதுவரை 4 முறை தான் சந்திச்சிருக்காரு ஜேர்னலிஸ்ட். அப்ப பாத்துக்கோங்க, ஜேர்னலிஸ்ட சந்திக்கக்கூடிய தைரியம் இல்லாத இன்னைக்கு ஒரு சிஎம் வச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு யாரு வேணாலும் வந்து பேசட்டும். அடுத்தவங்களை பவர்ஃபுல்ன்றதோட எக்ஸிஸ்டிங் சிஎம் பவர்லெஸ், கம்ப்ளீட்லி வித் 0 பவர். மிக நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேர்களே.